போர்ட்ரேட் வரைகிறதுன்றதுல கொஞ்ச நாள் டச் இல்லைன்னா நிச்சயமா நமக்கான அந்த ஃபார்ம்லாம் அவுட் ஆயிருங்க. திரும்பி வந்து ட்ரை பண்ணி வரைகிறப்போ அவங்கள மாதிரியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், ஒரு பிக்சரை பார்த்து வரைகிறப்போ. இப்போ இங்க இருக்கிற வீடியோ ரெஃபரன்ஸ்ல நான் ப்ளூ சட்டை மாறான ரெஃபரன்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுல ரெண்டு விஷயம் நான் நோட் பண்ணேன். ஒன்று வந்து என்னன்னா, நான் எடுத்திருந்த பிக்சர் வந்து ரொம்ப கிளாரிட்டி கிடையாது, ரொம்ப கம்மியான கிளாரிட்டி. ஸோ நீங்க ஸ்டடி பண்றீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச வர கிளாரிட்டியான பிக்சர் எடுத்து ஸ்டடி பண்ணுங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கல் ஃபார்ம் இல்லாம நம்ம ஒரு போர்ட்ரேட் ட்ரை பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஒரு 75% எனக்கு ஓகே தான். மீதி இருக்கிற 25% நான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, நான் ஸ்கல் ஃபார்ம் ரீகால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியும் அதை தான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். இனி ஃபியூச்சரில் நான் பண்ணுற ஸ்டடீஸுக்கும் இப்போ பண்ணியிருக்கிற போர்ட்ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம லேட்டராக ஒரு சில வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் புதுசாக கற்றுருக்கோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தாங்க நீங்களும் உங்களோட டைமை ப்ராக்டிக்ஸுக்குன்னு ஒரு 50% வச்சுக்கோங்க, ரிமைனிங் 50% வந்து கற்றுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ புதுசாக ஒரு சில விஷயம்லாம் கற்றுக்கோங்க. இந்த மாதிரியான அந்த 7 டாபிக் சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம் புதுசாக இருக்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு திரும்பி நீங்கள் உங்களோட ரெகுலர் பிக்சர்ஸில் பண்ணுற டிராயிங்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப முக்கியங்க, நீங்கள் கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணி பார்க்குறதுன்றது. போன வீடியோவில் போர்ட்ரேட் வரைகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான 7 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் என்னன்றதை சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்கல் ஃபார்ம். ஸோ ஸ்கல் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த போர்ட்ரேட் கற்றுக்கிற ப்ராசஸில் ஒரு செடிக்கு வேறு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தாங்க இந்த ஸ்கல் ஃபார்ம். இப்போ வேறு இல்லாத செடி எப்படி டெம்பரரியாக டக்குன்னு காஞ்சு போகும், இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்கல் ஃபார்ம் ஸ்டடி பண்ணாமல் போர்ட்ரேட் பண்ணீங்கன்னா டெம்பரரி கொஞ்ச நாளைக்கு அந்த ஸ்கில்லெல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகுமே தவிர, கொஞ்சம் டச் விட்டுட்டு திரும்பி வந்தீங்கன்னா பழசெல்லாம் மறந்து போயிருங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கல் ஸ்டடி ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ நாள் கேப் விட்டாலும் திரும்பி வந்து ஜஸ்ட் 1 or 2 days ப்ராக்டிஸ் பண்ண உடனே உங்களால் பிக்கப் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கல் ஃபார்ம் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால தான் நம்மளோட ஓல்டு மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ் இந்த ஸ்கல்லை பேஸ் பண்ணியே பண்ணியிருப்பாங்க. இது ஹிஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பெயிண்டிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸ்கல் ஃபார்ம் அந்த ஸ்டடீஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் கற்றுக்குறோன்னா அது பற்றின 4 பக்கமும் கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் என்னைக்காக இருந்தாலும் மறக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கல்லை பற்றின கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம அதை எப்படி ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸ்கல்லில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 போன் இருக்குங்க, வித்தியாசமான போன். இது எல்லாமே ஜாயின் பண்ணி தான் நமக்கு மொத்த ஃபார்மாக கிடைச்சிருக்குது. இதில் ஒரே ஒரு போன் மட்டும்தாங்க மூவபிள். மீதி மற்ற போன் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். ஸ்கல்லோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்மெட் மாதிரி நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. அதுவும் இல்லாமல் பிரெயினுக்கு தேவையான இந்த சென்சரி இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கல்ல, பார்க்கறது, நுகர்றது, கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குயிக்காக போகணுன்றதுக்காக பிரெயினுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் பிளேஸ் ஒதுக்கி வச்சிருக்கு. கண்ணுக்கு இந்த இடத்துல, மூக்குக்கு இந்த இடத்துல, வாய்க்கு இந்த இடத்துல, காதுக்கு இந்த இடத்துல பிளேஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்குங்க. இந்த பார்ட்டுக்கு பேர் தான், அதாவது பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணி இந்த மற்ற ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுக்குற அந்த பார்ட்டுக்கு பேர் தான் நம்ம ஸ்கல்லுன்னு சொல்கிறோம். நம்ம மொத்த ஸ்கல்லையும் வந்து, அதாவது 22 போன் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னதுல, அதை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னன்னா பிரெயின் கேஸ். பிரெயின் கேஸ்னா நம்ம பிரெயினுக்கு மேலே இருக்கிற ஹெல்மெட் மாதிரி இருக்கிற பார்ட்டு. இன்னொன்று ஃபேசியல் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேசியல் போன்ஸ்னு இந்த நோஸு, கன்னத்துக்கிட்ட, ஜா, இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஃபேசியல் போன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரெயின் கேஸ்ல இருக்கிற போனை சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டே இருக்காதுங்க. ஜஸ்ட் அந்த போன் எப்படி இருக்கோ அந்த போனோட ஸ்ட்ரக்சரை ஒரு சின்ன துணி போட்டு கவர் பண்ண மாதிரி அவ்வளவுதாங்க இருக்கும் ஸ்கின்னு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற பிக்சரை பாருங்க, அதுல வித்தியாசமான ஃபேஸஸ் எல்லாம் இருக்கு. இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது, அந்த ஹெட் பார்ட்ல, அதாவது நான் பிரெயின் கேஸ்ன்னு சொன்னேன், அந்த பார்ட்ல பெருசா எந்த ஃபேட்டுமே இருக்காது, மசில்ஸும் இருக்காது. ஜஸ்ட் அந்த ஷேப் எப்படி இருக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் ஸ்கின் இருக்கும்.
பட் அந்த ஃபேசியல் போன் இருக்கிற பிளேசஸ்லாம் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபேட்டாக இருக்கிறது, நேரம் இருக்கிறது, வைடு, ஹை டோம், லோ டோம், இது எல்லாமே அந்த கேரக்டரை டிபிக்ட் பண்ணுறது இதில் இருக்கிற அந்த ஃபேசியல் போனை பேஸ் பண்ணி இருக்கிற மசில்ஸ் தான். ஸோ இந்த ஃபேசியல் ஃபீச்சர்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னாலும் ஃபர்ஸ்ட் அந்த போன் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தா தான். ஏன்னா இதில் இருக்கிற மேடு பள்ளங்கள் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எந்த இடத்துல எல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கும், ஒரு ஜங்ஷன் மீட் ஆகும், இந்த இடத்துலலாம் மசில் போய் ஜாயிண்ட் ஆகும், மீதி இருக்கிற இடத்துலலாம் பபுள் மாதிரி ஒரு ஃபேட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக நோட் பண்ணி ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வரைகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ போன் ஃபார்ம், ஓகே, அந்த போன் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபார்ம் நம்மளா கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி போனை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கணுங்க. ஸோ போனை ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம போன்னு சொல்கிறப்போ அதில் இருக்கிற மேடு பள்ளம், அந்த டெக்ஸ்சர் ரொம்ப டீப்பாக நம்ம போக தேவையில்ல. ஓவரால் அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி, அதாவது ஃப்ரண்ட் வியூவில் எந்த போன் எவ்வளோ லென்த் இருக்குது, சைட் வியூவில் எந்த போன் எவ்வளோ லென்த் இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தா போதுங்க. ஸோ இதுக்காண்டி நான் ஒரு சில வெப்சைட்ல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ஒரு டிரைவ் லிங்க் அப்படி இல்லைன்னா என்னோட கூகுள் சைட்ல போட்டுட்டு அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றா ஓப்பன் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி பார்த்துக்கலாம். மினிமம் ஒரு 5 to 10 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இந்த ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் 5 to 10 ட்ரா பண்ணி முடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். எந்த ஆங்கிளில் நீங்கள் இமேஜின் பண்ணாலும் கரெக்டான ஸ்ட்ரக்சரை உங்களால் ட்ரா பண்ண முடியும். ஸோ 5 to 10 டைம்ஸ் வரங்க. அது இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போன் ஸ்டடி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு. ஸோ எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 2-3 டேஸ் கூட எடுத்துக்கோங்க. இதை கண்டிப்பாக பண்ணுங்க. இதை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போன் அந்த ஓவரால் அந்த ஸ்கெலட்டன் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன் இந்த லைன் ஏன் இங்கே வருது, இந்த மேடு ஏன் இங்கே இருக்குது, இந்த பள்ளம் ஏன் இருக்குது, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது போர்ட்ரேட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாருமே நிச்சயமாக பண்ணியிருக்கணுங்க. அந்த ஸ்கல் ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபார்ம், அதாவது நீங்கள் ஸ்கல் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க, ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.